கனநேய நெய்யடியார்களே, எம்பெருமானுடைய திருவருளோடு இன்றைய தினம் 2ஆம் நாள் எம்பெருமானுடைய மகோத்சவத்தை இனிதே எங்களுக்கு தன்னுடைய திருவருள் மூலமாக நடத்தி வைத்துள்ளார். இன்றைய பூஜாபரங்கள் யாவத்தையும் உபயகாரம் எய்யடியவர்கள் மற்றும் எம்பெருமானுடைய அனைத்து அடியவர்களுக்கும் நல்லாசிகளாக நல்கி நாளைய தினம் கிழமை போல காலை 7 மணிக்கு எம்பெருமானுடைய அபிஷேக ஆராதனை ஆரம்பமாகி 9 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி சரியாக 11 மணிக்கு எம்பெருமானுடைய வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று எம்பெருமான் அலங்கார பூரணாக உள்வீதி வலம் வருகிற தங்கள் எல்லோருக்கும் திருவருள் பாலிப்பார். மாலை 4 மணிக்கு விசேட பூஜையோடு ஆரம்பமாகி சரியாக 5:30 மணிக்கு எம்பெருமானுடைய வசந்த மண்டப பூஜை இடம்பெறும். நீங்கள் யாவரும் குறித்த நேரத்திற்கு வருகிறது எம்பெருமானுடைய இந்த திருவிழா காலங்களிலே இடம்பெறுகின்ற விசேட பூஜைகளில் தரிசனம் செய்து அவன் திருவருளை பெற்று நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். எம்பெருமானுடைய இந்த மகோத்சவ காலங்களிலே எங்களால் முடிந்த ஒரு உதவி, நீங்கள் மட்டுமில்லை நாங்களும் சேர்ந்துதான் கூறுகின்ற விடயத்தை கேட்டுவிட்டு ஐயா நீங்கள் சாப்பிட போகும்போது என்னவென்றால் எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு முன்னதாக ஆலயத்தின் சார்பில் இளையோர்கள் சார்பிலே ஒரு சிற்றுண்டி சாலை வைக்கப்பட்டுள்ளது. அது உங்கள் பசியை போக்குவதற்கு மட்டுமல்ல, அதன் மூலமாக வருகின்ற நிதியுதவிகள் யாவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இலங்கையிலே இருக்கின்ற ஏழை சிறார்களுக்கு அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வாழ்வியலுக்கு உதவி மேற்கொள்வதற்காக உங்கள் அனைவருடைய சார்பிலும் ஆலயத்தின் நிர்வாகத்தினரும் இளையோர்களும் சேர்த்து தொண்டர்களும் சேர்த்து அமைத்துள்ளனர். போகின்ற போக்கிலே நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு புண்ணியத்தை மேற்கொள்ளலாம். அதுவும் மகோத்சவ காலத்திலே நீங்கள் மேற்கொள்கின்ற புண்ணியங்கள் யாவும் நிறைவாக கிடைக்கப்பெறும். எனவே உங்களால் முடிந்த எங்களால் முடிந்த ஒரு உதவி சிறுதுளி பெருவெள்ளம். ஐயன் நம்புகின்றேன் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று. நாளைய தினம் நானும் அதிலே போயிருக்க போதும் சாப்பிட இல்லை, அதாவது வாரியம் என்று பார்க்க. அதே போல உங்களால் முடிந்ததை உதவியை மேற்கொண்டு எம்பெருமானுடைய இந்த மகோத்சவ காலத்திலே நீங்கள் நேரத்திற்கு முன்னதாக வருகின்றீர்கள். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் பசி. இதையாவது வயிற்றிலே கொடுத்து பசியாக்கி முருகப்பெருமானை அவனுடைய அழகை அவருடைய தரிசனத்தை ஏற்று நீங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு எங்கள் மகோத்சவ காலங்களிலே தினமும் மாலை எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி வலம் வருக தந்த பின்னர் எங்களுடைய குருக்கள் ஐயாவுடைய நகைச்சுவையான பிரசங்கம் ஆடி தலைவலிவோடு உங்களுக்கு தள்ளி கொண்டே இருக்க பிரசங்கத்தின் மூலமாக உங்களுடைய சிந்தனைகளிலும் செயற்பாட்டிலும் சரியானதை மேற்கொள்ள வேண்டும், சரியானதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது மூலத்தன மூலமாகவே அவர் இந்த நகைச்சுவை பிரசங்கத்தை மேற்கொள்கின்றார். எனவே நீங்கள் யாவரும் வருகிறது இந்த மகோத்சவ காலங்களில் இடம்பெறுகின்ற இந்த பிரசங்கத்தை உங்கள் செவி மூலமாக கேட்டு அவருடைய முகநூல் மூலமாகவும் கேட்டு ஒரு லைக்கு, ஒரு கொமெண்ட், ஒரு ஷேர். ஏனென்றால் இது சிந்திக்க வேண்டிய விடயம். ஒவ்வொரு கருத்திற்கும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்கின்றது. எனவே எம்பெருமானுடைய இந்த மகோத்சவ
சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. உங்களுடைய சிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் எங்களுடைய சைவ சமயத்தை என்றுமே நாட வேண்டும், அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே குருக்கள் ஐயாவை இந்த மகோத்சவத்திற்கு வருவித்து இந்த ஒரு பிரசங்க ஏற்பாடு மேற்கொண்டுள்ளோம். எனவே அந்த ஏற்பாட்டை இனிதே பிரவகித்து உங்களுடைய சிறார்களுக்கு எங்களுடைய சமயத்தை வளர்வதற்கான ஒரு உந்துதலை கொடுக்குமாறு கேட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளை உங்கள் அனைவருக்கும் நல்லாசிகளாக நல்கி அமைகின்றோம். ஹரஹர நம பார்வதீபதே ஹர மகாதேவா. காசு விருப்பம் பிடிச்சி காசு பிடிக்கிறது கூடாது. சரி எனக்கு பிடிங்க இனி தூக்கி யார் வாங்குறது? Thank you.